ஓகே. வணக்கம் மச்சான்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. ஏன்டா வீடியோவே போடலன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ராங்க்கா சொல்லணும்னா சென்னை எஃப்சி இது அதாவது கன்டென்ட் இருந்தது போட. ஆனா டைம் இல்லன்னு சொல்லலாம். அதே மாரி இந்தியன் ஃபுட்பாலே நடக்கல ப்ரோ. ஒண்ணுமே நடக்கல ப்ரோ. இந்த இஷ்யூ மட்டும் தான் நடந்ததே தவிர, அதையும் தாண்டி சந்தோஷ் டிராஃபி இப்போ நடந்தது. அதில் தமிழ்நாடு பங்கமா ஆடி குரூப் ஸ்டேஜை கிளியர் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. அது நடந்தது. மற்றபடி எதுவுமே நடக்காதனால நானும் பெருசாக இந்த வீடியோவும் போடல. ஆனால் இனிமேல் ஐஎஸ்எல் இஸ் பேக். ஸோ ஐஎஸ்எல் இனிமேல் வந்ததுனால இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் காதில் விழுந்த மாதிரி ஐஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நடக்க போகுது. எந்த டேட்டுன்னு கேட்டிங்கன்னா February 14. அதாவது நம்மளுக்கு ஏன்பா லவ்வர்ஸ் டேலாம், வேலண்டைன்ஸ் டேலாம் நமக்கு கிடையாது. February 14 இப்போது ஐஎஸ்எல் 2025-26 ஸ்டார்டிங் டேட்டு. ஸோ February 14க்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட்டிங் பண்ணுறேன். ஆனால் லவ்வர்ஸ் டேக்கு இல்லை, ஐஎஸ்எல்லுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நிறையா விஷயம் நடந்திருக்கு ப்ரோ. நிறையா விஷயம் நடந்திருக்கு. அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஐஎஸ்எல் சீசன் 25-26 எந்தெந்த டீம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா, சென்னை எஃப்சி இருக்குது, கேபிஎஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, முகமதம், ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி, பெங்களூரு எஃப்சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி, மும்பை சிட்டி எஃப்சி, எஃப்சி கோவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி, பஞ்சாப் எஃப்சி, ஜம்ஷெட்பூர் எஃப்சி. அடுத்த கடைசியாக இப்போ 3 வர டீமில் போன வருஷம் ப்ரொமோஷன் ஆகி வந்த முகமதம் ஒன்று, இந்த வருஷம் புதுசாக ஹைதராபாத்து போய் ஹைதராபாத் பேர் மாற்றி ஸ்போர்ட்டிங் டெல்லி அப்படின்னு புதுசாக ஒரு டீம் வந்திருக்கு, ஹைதராபாத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது டீமாகவும் கடைசியாக 14வது டீமாக இன்டர்காசி, அதாவது போன சீசன் ஐ லீகை ஜெயிச்சது இன்டர்காசின்னு டிக்ளேர் ஆகி 14th கிளப் பார்த்தீங்கன்னா இன்டர்காசி ஐஎஸ்எல்க்கு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கு. ஹபாஸ் இஸ் பேக் இன் ஐஎஸ்எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14 டீம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஐஎஸ்எல்லும் வந்துடுச்சு. ஆனால் ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 26 மேட்சஸ் வந்து நடக்கிறதா இருந்தது. ஐஎஸ்எல் நார்மலாக நடந்திருந்தா. ஆனால் இப்போ ஐஎஸ்எல்லே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டிங் இல்லை அக்டோபர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. ஸோ ஆல்ரெடி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் ஓடிய காரணத்தினால் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டில் நடக்க போகுது. அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை. ஒரு டீமுக்கு வெறும் 13 மேட்சஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு டீமு டேபிளில் இருக்கிற மற்ற எல்லா டீமையும் ஒரே ஒரு வாட்டி ஆடும். 2 வாட்டி ஆடுறது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ஆடுறதா மாறி இருக்கு. ஓகேவா? ஆனால் 13 டீமையும், அதாவது டேபிளில் இருக்கிற எல்லா டீமையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீம் ஈச் டீம் வந்து ஆடிடும். ஆனால் 2 மேட்ச் ஆடாது, ஒரே ஒரு டீம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அவே கேம் இருக்கு. இந்த வருஷமும் ஸ்டேடியமுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ திரும்பவும் February 14 வந்தோடனே கண்டிப்பாக ஸ்டேடியமுக்கு வாங்க, எல்லோரும் வாங்க. இனிமேலாச்சும் இந்தியன் ஃபுட்பாலை கொஞ்சம் புஷ் பண்ணால் தான் திரும்பவும் ஏறும். ஏன்னா பீக் டவுன்ஃபாலை பார்த்துருச்சு. ஃபேன்ஸே இல்லை கிட்டத்தட்ட. ஸோ திரும்பவும் ஃபேன்ஸ்லாம் ரைஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்களாம் ஸ்டேடியம் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்சாச்சும் வாங்க. எல்லா மேட்சுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் வந்தோன்னா சந்திப்போம். நானும் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹோம் அண்ட் அவே கேம் இருக்குது. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் சந்திப்போம்.
ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதையும் தாண்டி என்னன்னா, இவ்வளோ அதாவது இவ்வளோ நாளாக நடக்காமல் ஐஎஸ்எல் எப்பறம் இப்போ சட்டு புட்டுன்னு நடக்குதுன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீ எடுத்தாங்க. இந்தியன் ஃபுட்பாலர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ளீ எடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா எவனும் அவ்வளோவா கண்டுக்கல. ஆனால் இப்போ கடைசியா ஒரு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான மெயின் டீம் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, ஃபீஃபாஸ் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி இந்தியன் ஃபுட்பால் வந்து இதுக்கு மேலே யார் காப்பாற்றுவான்னு தெரியல, நீங்களாச்சும் வந்து எங்களை காப்பாற்றுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ரீல் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டு புட்டுன்னு இந்த காரியம் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஐஎஸ்எல் இஸ் பேக். February 14 லெட்ஸ் ஃபுட்பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெலிகாஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. எங்கே டெலிகாஸ்ட் ஆக போகுது, எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு இன்னும் சொல்லலை. அதையும் தாண்டி என்னன்னா, இன்னும் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. அதாவது டேட்ஸ், எந்தெந்த நாளில் எந்தெந்த டீம் கூட மோத போகிறோம், சென்னை எஃப்சி மற்ற டீமுக்கும் எந்த டீமுக்குமே சொல்லலை. ஸோ அது வந்தோடனேவும் ஐ வில் அப்டேட் யூ. ப்ளீஸ் எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்டேட்ஸு, இந்தியன் ஃபுட்பால் அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன். மேன் யுனைடெட் ஃபேன்ஸாக நான் மேன் யுனைடெட் பற்றி இன்னும் பெருசாக வீடியோ போட ஆரம்பிக்கல. அது இன்னும் கொஞ்சம் ஃபேன் பேஸ்ன்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமானவனே போடலான் இருக்கேன். அமோரியம் வேறு சாக் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, இதை பற்றி இப்போ அப்புறமா பேசுவோம். நம்ம இன்றைக்கி நைட்டு வேறு சிவராத்திரி தான். ஏன்னா இன்றைக்கி மேன் யுனைடெட் மேட்ச் வேறு இருக்குது. நான் ஒரு மேன் யுனைடெட் ஃபேனுங்க. அதாவது சென்னை எஃப்சி ஃபேனாகவும் மேன் யுனைடெட் ஃபேனாகவும் அட் த சேம் டைமில் இருந்து பாருங்கள். அந்த வலி வந்து ஒரு தனியாக ஒரு சொல்ல முடியாத ஒரு வலி. ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு ஐஎஸ்எல் இஸ் பேக். ஸோ சென்னை எஃப்சி